ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷவர்மா வச்சு ரோல் பண்ணுற அந்த பீட்டா பிரெட் ப்ளஸ் மயோனிஸும் வீட்டில் தான் செய்ய போகிறோம். இது ரெண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த உள்ளே வைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கேபேஜ், இது ரெண்டையும் நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறி நமக்கு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கேசரி பவுடர் கலருக்காக, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் மசாலாவிலே உப்பு இருக்கும். பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே விட்டுடலாம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை தோசை பேனில் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு தோசை பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது மேலே நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்க சிக்கனை எடுத்து வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி பொரிக்க போகிறதில்ல, இந்த மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி எவ்வளோ உங்களால் சிக்கன் இதில் வைக்க முடியுமோ ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து இதை 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா வேக வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையுமே தோசை பேனில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கனை தான் நம்ம ஷவர்மாக்குள்ளே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்ம கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா சிக்கனையும். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கனை ரெடி பண்ணிக்கோங்க. சிக்கனை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் அப்புறம் கேபேஜ் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் மயோனிஸ் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச மயோனிஸ் தான் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக் யூஸ் பண்ணாமல் ஈஸியான வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு ஒரு மயோனிஸ், அதை இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி மயோனிஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் சிக்கன் அப்படியே கூட வைப்பாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி இது கூட மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். கேரட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, குக்கும்பர் எதுவுமே யூஸ் பண்ணல. வெங்காயம் அப்புறம் கேபேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் மயோனிஸ் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மயோனிஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயும் உப்பு இருக்குது, நம்ம மயோனிஸ் செஞ்சதுலேயும். ஸோ சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான சிக்கன் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பீட்டா ப்ரெட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடியில் ஒரு லேயர் மயோனிஸ் தடவிட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.